தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பெண் அமைச்சரை எதிர்த்து பிரபல நடிகர் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக பெண் அமைச்சரை எதிர்த்து பிரபல நடிகர் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் இன்று காலை தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. நேற்றைய தினம் திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. திமுக அமைச்சர் கீதா ஜீவன் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடுகிறார். கீதா ஜீவன் அவருடைய தந்தை என் பெரியசாமி அவர்களுடைய வாரிசு ஆவார். 2 பேருமே திமுக ஆட்சியில் கோடி கோடியாக கொள்ளையடித்தவர். கீதா ஜீவன் கடந்த 10 ஆண்டுகளாக அமைச்சராக உள்ளார். அமைச்சர் பதவியை பயன்படுத்தி கோடி கோடியாக கொள்ளையடித்து சொத்து சேர்த்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்டத்தில் அசைக்க முடியாதவராக இருக்கிறார். வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் யாரும் அரசியல் பண்ண முடியாத அளவுக்கு காவல்துறையை வைத்தே மிரட்டுபவர் இந்த கீதா ஜீவன். கீதா ஜீவன் குடும்பத்தினருக்கு மட்டும்தான் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய பதவிகள். அமைச்சராக, சட்டமன்ற உறுப்பினராக கீதா ஜீவன் உள்ளார். இவருடைய தம்பி தூத்துக்குடி மாநகராட்சி மேயராக உள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் முக்கிய பதவிகள் எல்லாம் கீதா ஜீவன் குடும்பத்துக்கே வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில் கீதா ஜீவனை தோற்கடிக்க தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஒரு பிரபல நடிகர் நிறுத்தப்பட்டுள்ளார். நடிகர் விஜய் அவருடைய நெருங்கிய நண்பரும் இயக்குனருமான ஸ்ரீநாத் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். நடிகர் விஜய் அவருடைய நண்பரும் இயக்குனருமான ஸ்ரீநாத் என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் தூத்துக்குடியை சார்ந்தவர். இவர் வேட்டைக்காரன் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஸ்ரீநாத் கீதா ஜீவனுக்கு கடுமையான போட்டியை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கீதா ஜீவன் எப்படி சமாளிக்கப் போகிறார் என்பதை தெரியவில்லை. கீதா ஜீவனிடம் பணபலம் உள்ளது, தொண்டர் பலம் கிடையாது. தமிழக வெற்றிக் கழகத்திடம் தொண்டர் பலம் உள்ளது, பணபலம் கிடையாது. மக்கள் யாருக்கு வாக்களிக்கப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.